என்ன தனியா வர? கூட 2 கொடுக்கு வரும், ஆளுக்கானோ எப்பத்தாலும் ஒன்னதானே சுத்துவீங்க. அவங்கள பத்தி பேசாதீங்கம்மா. ஏன்டி என்னாச்சு? டியூஷன் டேக்கு உங்க அம்மா எப்பயோ தயிர் சாதம் லெமன் சாதம் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க எதுவும் செய்யாதீங்க, உனக்கும் சேர்த்து நானே எடுத்துட்டு வரேன்னு என்ன கலாய்க்கிறாங்கம்மா. என்னடி சொல்ற? நான் அதனால போவேன், நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன்டி போகாம இருக்கணும்? இதுக்குன்னே நாளைக்கு நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன், எடுத்துன்னு போ. உனக்கு மட்டும் இல்ல 10 பேருக்கு வர மாதிரி செய்யறேன். என்னது, சிக்கன் பிரியாணியா? ஆமா. நீங்களா அப்ப சொன்னீங்க? ஒருத்தவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்கன்னா சும்மா இருக்க கூடாது ஆழியா. நான் செஞ்சு தரேன் ஆழியா. சூப்பர்மா. அப்படியே அந்த சிக்கன் 65 மேல போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். நான் பண்ணி வைக்கிறேன், போ போ. ஏய், எதுக்குடி இவ்வளவு சீக்கிரமா வர சொன்ன? டண்டடா. ஏய், ஏதுடி இவ்ளோ சாக்லேட்? அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடலாமா? திட்ட மாட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்தா. நல்லா சாப்பிட்டோம். ஆனா இந்த எவிடன்ஸ் எப்படி அழைக்கிறது? பாச தம்பி, இங்க வாடா. இங்க வா தம்பி. இந்த 3 அக்காவும் உனக்காக பாசமா சாக்லேட் கொடுத்துருக்கோம், சாப்பிடு. நீ இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே. ஏய், நாங்க நல்லவங்க தான்டா, சாப்பிடு. சரி, நாங்க வந்துடுறோம். பை. வந்த வரைக்கும் லாபம் தான். டேய், என்னடா பண்ற? இவ்ளோ சாக்லேட் நீ தான் சாப்பிட்டியா? பெல்டா கும்பா எதுல அடிக்க போறீங்க? அண்ணா, இன்னொரு பிளேட். சரிடி, காசு கொடுத்துரு. என்கிட்ட எங்க காசு இருக்கு? நான் எப்பவுமே உன் நம்பி தானே வருவேன். ஏன்ட்டெல்லாம் இல்ல, என்னெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏய், விளையாடாதீங்க, நான் காசு எடுத்துட்டு வரல. நீ தானே நம்ம கேங்கோட மணி. அதுக்கு என்ன, நீ காசு இல்ல என்கிட்ட? ஐயோ, கடைக்காரர் வர பாக்குறாரு. சாப்பிடு, ஏதாச்சும் யோசிப்போம். ஏய் ஆடியா, இங்க என்ன பண்ற? அகில், பானிபூரி சாப்பிடுறியாடா? வா 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 வா. பாய் பாய். தேங்க் யூ. தம்பி, முடிஞ்சிருச்சு, பைசா கொடு. கோஷா, எங்க அக்கா கொடுக்கல. அதெல்லாம் யாரும் கொடுக்கல. சரி, ஒரு பிளேட் தானே? மொத்தமா 3 பிளேட். என்னது, 3 பிளேட்டா? பையா, இங்க தட்டு கழுவுற வேலை இருக்கா? ஏய், இன்னும் நீ ஸ்கூல் கிளம்பலையா? ஏய், இரு, பொறுமையா போய்க்கலாம். என்ன, போய் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறோம். இருங்க, சப்மிட் பண்ணதா போறோம். என்ன சொல்ற? நாங்க 2 பேர் தான் எழுதிட்டோமே. எழுதிட்டீங்களா? ஆமா. உங்க நம்பி தானே எழுதாம இருந்தேன். ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அசைன்மெண்ட் எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி நீங்களும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. யார் படிக்கிறாங்களோ இல்லையோ, யார் எழுதுகிறாங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் துரோகத்துக்கு ஆளாவீங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஷன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே எடுத்தவங்க மட்டும்தான் பாஸு, மற்றவங்கெல்லாம் ஃபெயில். ஓகே? தீக்ஷிதா 10th ரேங்க், ஆனந்தி 9th ரேங்க். தில்ஷிதா, நம்மளே லாஸ்ட் 2னா ஆலியா நீ சான்ஸே இல்லை போல இருக்கு. பாவமா இருக்கு, நீ ஃபெயிலு தான் போல. ஆழியா 1st ரேங்க்.
எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். எப்படி நம்ம கூட இருந்தா எப்படி படிச்சா? எப்படி எப்படி மாசா நான் பாஸா